ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐநாட்டனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் நீலா சோழனை முழுமையாக நம்புகிறாங்க. அதுக்கப்புறம் தான் சோழனுடைய ஓனர்கிட்ட கூட்டிகிட்டு போய் சோழனை மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க. சோழனும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கவும் அவரும் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறாங்க. நீ உன் பொண்டாட்டி அசிங்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பணத்தை திருநதான் சொன்னேன்ல, ஆனால் இப்போ அந்த பொண்ணு அசிங்கப்படாமல் இருந்திருக்கும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லவும் சோழன் உறைஞ்சி போயிடுறாரு. என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு. பின்ன என்னடா சோழா, நீ பணத்தை திருடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நான் உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை வெளியில் எடுக்கிறதுக்காக அந்த பொண்ணு கட்ட கஷ்டம் கொஞ்சமாக நஞ்சமாட எல்லார் முன்னாடியும் அந்த பொண்ணு எவ்வளோ அசிங்கப்பட்டுன்னு இருக்கும். கொடுத்த பணத்தை திருப்பி வேறு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கு. அந்த பிள்ளைக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இந்த பணத்தை எதுக்காக அந்த பொண்ணு வாங்கிட்டு வந்துச்சு? நீ ஜெயிலுக்கு போன விஷயம்லாம் தெரிஞ்சால் அந்த பொண்ணு அந்த கம்பெனியில் போய் வேலை செய்ய முடியுமாடா? நீயே சொல்லுடா சோழா அப்படின்னு சொல்லவும் சோழன் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. இதுக்கு மேலேயாச்சும் ஒழுங்காக சந்தோஷமாக நிம்மதியாக அந்த பொண்ணை சம்பாதிச்சு வச்சுக்கணும்னு ஆசைப்படுறா சோழா. ஒரு ரூபாயாக இருந்தாலும் உன்னோட காசில் அந்த பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினச்சிக்கோ, அப்போ தான் உங்கள் வாழ்க்கையை நல்லா இருக்கும் அப்படின்னு அவருடைய ஓனர் சொல்கிறாரு. சரிண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சோழனுமே அவர்கிட்ட சொல்லிட்டு நாளையிலேருந்து அவர் வேலைக்கு வர சொன்னதும் பேசிட்டு வெளியில் வராங்க. நீனா வெளியில் வந்த உடனே என்ன ஆச்சு, பேசுனீங்களா அப்படின்னு கேட்கவும் நான் பேசிட்டேங்க, எல்லாம் ஓகே தான், அவர்கிட்ட எப்படியோ ஒரு வழியாக பேசி நான் நாளையிலேருந்து வேலைக்கு வர அவர் சம்மதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லவும் நிலாவுக்குமே ரொம்ப சந்தோஷம். சரி வாங்க சோழன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் 2 பேரும் நடந்தே வந்துட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷங்க அப்படின்னு சோழன் நிலாவை கூப்பிடுறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கும்போது, நீங்கள் என்னை வெளியில் எடுக்கிறதுக்காக நீங்களும் அண்ணனும் என்னெல்லாம் கஷ்டப்பட்டீங்க அப்படின்றத என்னுடைய ஓனர் சொன்னார். எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க, எனக்காக நீங்கள் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் யார்கிட்டையும் அசிங்கப்பட்டு நின்றுடக்கூடாது, உங்களை நான் நல்லா பார்த்துக்கணும், திருவண்ணாமலையிலேருந்து நீங்கள் எதுக்காக வந்தீங்களோ அந்த எய்ம் படி உங்களை நல்லபடியாக நான் பார்த்துக்கணும், நீங்கள் நல்ல ஒரு ஆர்கிடெக்ட் ஆகணும், அது மட்டும் இல்லாமல் என்னை நம்பி வந்த உங்களை நல்லா பார்த்துக்கணும், உங்களுக்கு பிடிச்ச அதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும், யார்கிட்டையும் நீங்கள் கை கட்டி நின்று வேலை பார்க்கக்கூடாது, ஒரு நல்ல முதலாளியாகி நீங்கள் பெரிய அளவுக்கு உயரணும், நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி இருந்தீங்களோ அந்த அளவுக்கு உங்களை வசதியாக நல்லபடியாக எல்லாம் வசதியும் பண்ணி கொடுத்து உங்களை பார்த்துக்கணுன்னு எனக்கு ஆசை. ஆனால் என்னால் எதுவுமே முடியலைங்க. ஒரு ஸ்டெப் நான் உங்களுக்காக ஏதாச்சும் செய்யணும்னு நினச்சா அது தப்பாக போய் முடியுது. அதிலேருந்து நான் பின்னாடி 4 ஸ்டெப் இறங்கி போயிடுறேன். தப்பானவனா என்னை நானே நிரூபிச்சுக்கிறேன். உங்களுக்காக மாறணும்னு நான் முயற்சி பண்ணுறேன், ஆனால் என்னால் முடியலை. நீங்கள் என் கூட இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த மாதிரி இன்னும் எதுவுமே செய்யாமல் உங்களுக்காக மட்டுமே நான் இருப்பேன். உங்கள் வீட்டில் இருந்த வசதி மாதிரி அட்லீஸ்ட் ஒரு பாத்ரூமாச்சும் கட்டி கொடுத்து உங்களை நல்லபடியாக பார்த்துக்கணும் நினச்சேன், அதுவும் நடக்கலை. இப்போது நம்ம சொந்த வீடு ஆகிடுச்சு. அந்த வீடு நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் செஞ்சு கொடுக்குறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சம்பாதிச்சு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் ஆசைப்படுற எல்லாத்தையும் நான் உங்களுக்காக செய்வேங்க. இதுதான் என்னுடைய ஆசையை, இதுக்காக மட்டும்தான் நான் எல்லாத்தையுமே செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கவும் நிலாவே இருந்துக்கிட்டு எனக்காக நீங்கள் இந்த அளவுக்கு கஷ்டப்படணுமா சோழன் அப்படின்னு கேட்கவும் திரும்ப அந்த வார்த்தையை சொல்லாதீங்க, உங்களுக்காக கஷ்டப்படாமல் நான் வேறு யாருக்காக கஷ்டப்படுறேன், என்னை உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, அதுக்கு தான் நான் இதெல்லாம் செய்கிறேன், புரிஞ்சுக்கோங்க நிலா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் நிலாவுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. எல்லாத்தையும் நிலா யோசிச்சு பார்க்குறாங்க, சுற்றி வளைச்சி சோழன் என்ன சொல்ல வராரு அப்படின்றது நிலாவுக்கு புரியுது. நடந்த கல்யாணத்தை ஏற்றுக்கிட்டு சோழனும் நிலாவும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், நிலா நடந்த கல்யாணத்தை ஏற்றுக்கணும், டிவோர்ஸ் வாங்கக்கூடாது அப்படின்றது தான் நம்ம சோழனுடைய எய்மே. அதுக்காக தான் இங்கே நிலா கிட்ட பேசவும் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நிலாவுடைய லாயர் நிலாவுக்கு கால் பண்ணி விஷயத்தை சொல்லிட்டாங்க. ஸோ நாளை மறுநாள் கோர்ட்டில் இயரிங் இருக்குது, கவுன்சிலிங் உங்களுக்கு ஏற்கனவே முடிஞ்சிடுச்சு, அது கடைசி இயரிங்கு, நீங்கள் அப்போ வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்குமா கிடைக்காதான்றது உங்கள் கையில் தான். உங்கள் வீட்டில் உங்கள் சோழன் அவர் உறுதியாக சொல்லிட்டாரு டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, நீங்களும் இந்த தடவை டிவோர்ஸ் வேணும் அப்படின்னா இப்போது உங்களுக்கு விவாகரத்து கொடுத்துருவாங்க. ஏன்னா கவுன்சிலிங்கில் நீங்கள் 2 பேரும் பேசினதை வச்சு உங்களுக்கு விவாகரத்து தரதா கவுன்சிலிங்கில் முடிவு பண்ணியிருக்காங்க. அவங்க நல்ல ஒரு ரிசல்ட் தான் வந்திருக்காங்க. நீங்கள் 2 பேரும் விருப்பப்பட்டு விவாகரத்து கேட்கறதுனால எந்த ஒரு தொந்தரவும் இல்லை, 2 சைட்லையும் யாரும் எந்த வரதட்சணையும் கேட்கல, இது உங்களோட
கருத்துப்படி இந்த கல்யாணம் எப்படி நடந்தது அப்படின்றத கருத்தில் வச்சுக்கிட்டு அவங்க உங்களுக்கு டிவோர்ஸ் தரணும்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் கோர்ட்டில் வந்து சரின்னு சொன்னால் உங்களுக்கு விவாகரத்து கிடச்சிடும் நிலா அப்படின்னு சொன்னாங்க. நிலா இதெல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்கக்கிட்ட இந்த விஷயத்த கேட்டதுலேருந்து நிலாவுக்கு அப்செட்டாகவே இருந்துச்சு. அந்த அப்செட்டில் தான் கம்பெனியில் சேரணுமா வேண்டாமா, அதுக்கு 5 லட்சம் நம்ம எப்படி சோழன் வீட்டிலேருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு போனதுக்கப்புறமா அவங்களுக்கு எப்படி அந்த பணத்தை நம்ம திருப்பி கொடுக்க முடியும், அவங்க எப்படி நம்மளுக்கு 5 லட்சம் கொடுக்க முடியும், நம்ம வீட்டை விட்டு போயிடுவேமே, அவங்கள எதுக்கு கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நிலா நினச்சிக்கிட்டு தான் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நிலா அசிங்கப்படுத்த சோழனால் தாங்க முடியாது தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு அவர் பணத்தை திருடிட்டு வந்ததுனால. இப்போது சோழன் இப்படி பேசுகிறதெல்லாம் கேட்ட உடனே நிலாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அந்த லாயர் ஃபோன் பண்ண விஷயத்தையும் நினச்சும் பார்க்குறாங்க. நாளை மறுநாள் கோர்ட்டில் வந்து டிவோர்ஸ் இருக்குது. இது தெரிஞ்சால் சோழன் இதை எப்படி எடுத்துக்க போகிறாருன்னு தெரியலையே. சோழன் நமக்காக இந்த அளவுக்கும் கஷ்டப்படுறாரு, நம்ம மேலே பாசமும் இவ்வளோ வச்சுருக்காரு, என்ன பண்ணுறது, இப்படிப்பட்ட ஒருத்தரை நம்ம மிஸ் பண்ண போகிறோமா, இல்லை ஏற்கனவே நம்ம இந்த ஒரு அர்த்தத்தில் சோழனை கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு தெரிஞ்சு அவரை கல்யாணம் பண்ணிக்கல, இது எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம விவாகரத்தை வாங்கிக்கலாமா அப்படின்னு நீலாம் ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்காங்க. வீட்டுக்கு வாங்க சோழன், உங்களுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு, நீங்கள் ரொம்ப நேரம் எப்படி நடந்துக்கிட்டே வருவீங்க அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா சேரன் ரொம்பவே கோவத்தில் இருக்கார். ரொம்ப நேரம் ஐயோ நிலாவும் சோழனையும் ஆளை காணுமே அப்படின்னு. முக்கியமாக வெளியில் நடேசன் வந்து அவர் பணத்தை திருடிட்டாருன்னு உடனே ரொம்பவே கோவத்தில் இருந்தாங்களா. அங்கே போயிட்டு சோழன் நின்ன உடனே என்ன பேசுறதுன்னே தெரியல நம்ம நிலாவுக்கு. அதாவது சோழனுக்கு அமைதியாக நின்றுட்டுருக்கவும் சட்டுன்னு நிலா நடந்த விஷயத்த வீட்டில் சொல்கிறதுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் நடந்து போச்சு. சோழனை கண் முன்னாடி பார்த்த உடனே நடேசன் வந்து பயங்கரமாக கோவப்பட்டு அடிச்சிடுறாரு. பல்லவனாச்சு சின்ன பையன், அவனை மிரட்டிட்டு வந்தாங்க. ஆனால் சோழன் அவங்கள விட பெரிய பையன் தானே, அதனால் அவனுக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்லாமல் போச்சு. அவன் தான் சின்ன பையன், ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல கூட அப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்திருப்பான். ஆனால் நீ எருமை மாடு மாதிரி வளர்ந்துருக்க, உன்னை நம்பி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கு. அந்த பொண்ணோட பணத்தை மாற்றி உன் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ வைக்கிறதுக்கு துப்பு இல்லை. அந்த பொண்ணை என்னெல்லாம் பண்ணி டார்ச்சர் பண்ணணுமோ கொடுமை பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்குல்ல. வந்ததுலேருந்து நீங்கள் எல்லாரும் பண்ணுற தப்புக்கு இந்த பொண்ணு தான் பொறுப்பேற்றுக்கிட்டு இந்த குடும்பத்துக்காக நிறைய விஷயங்களை செஞ்சிட்ருக்கு. ஆனால் உங்களுக்கு அந்த பொண்ணை பற்றின கவலை கொஞ்சம் கூட இல்லை. அந்த பொண்ணு இப்படி அசிங்கப்படுத்திட்டு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வாசல்னு இழுத்துட்டு இருக்கீங்களா, உனக்கெல்லாம் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா, எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கே அப்படின்னு நடேசன் சோழனை போட்டு பயங்கரமாக அடிக்க செய்கிறாங்க. அங்கிள் வேண்டாம் விடுங்கன்னு நின்னா சொல்கிறாங்க. இருமா, இவனுக்கு இப்படி 4 போட்டால் தான் புத்தி வரும், இவ்வளோ பெரிய பையனாக இருக்கான், இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு திருந்திருப்பான், இல்லை அப்புறம் திருந்துடுவான், அவனே எதுக்கு தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளையை அடிக்கணும், அம்மா இல்லாத பிள்ளை, அண்ணன் பார்த்து வளர்த்த பிள்ளை, தப்பாக போயிடக்கூடாது அப்படின்னு பொறுமையாக இவங்களுக்கு வாயில் சொல்லி எல்லாத்தையும் எடுத்து சொன்னால் என்னமோ கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம இப்படி பண்ணிட்டு வந்து நிற்கிறாங்க ஒவ்வொருத்தனும். இதோ அடுத்து அவன் ஒருத்தன் தான் பாக்கியிருக்கான், அவனும் போய் எங்கேயாச்சும் நிற்க போகிறானா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் கோவப்பட்டு சோழனை அடிக்கவும் அப்போது சேரன் எதுவுமே பேசாமல் அவன் அங்கேயே நின்றுட்டு தான் இருக்காரு. பாண்டி தான் வந்து விடுங்க அவனை அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ பேசாமல் போட தூரம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கவும் நான் பண்ண தப்புக்கு தண்டனை இது எனக்கு தேவைதான் அப்படின்ற மாதிரி சோழனும் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டுருக்காரு. அப்போ தான் நிலா இருந்துக்கிட்டு அங்கிள் போதும் நிறுத்துங்க அப்படின்னு கோவமாக கத்திடுறாங்க. இல்லைம்மா அது வந்து அப்படின்னு, அங்கிள் போதும், அவர் செஞ்ச தப்ப உணர்ந்துட்டாரு, பணத்தை திருப்பி கொடுத்து அதான் அவரை வெளியில் கொண்டு வந்தாச்சுல்ல, அது மட்டும் இல்லாமல் அவரோட ஓனர்கிட்ட போய் பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி ஆச்சு. சோழன் நாளையிலேருந்து வழக்கம் போல திரும்பவும் அங்கேயே தான் வேலைக்கு போக போகிறாரு. அவரும் இவரை மன்னிச்சிட்டாரு. தேவையில்லாமல் இந்த நிலமையில இப்போ எதுக்கு சண்டை, நடுங்க சோழன் உள்ள அப்படின்னு கூப்பிட்டுட்டு போகிறாங்க. ஏற்கனவே அவரே போலீஸ் ஸ்டேஷனில் நிறைய அடி வாங்கி நொந்து கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. இங்கே வந்து ஒரு அப்பாவா நீங்கள் அவருக்கு ஆறுதல் சொல்லாமல் இப்படி அடிக்கிறீங்களே அப்படின்னு. ஏமா இவன் பண்ண காரியத்துக்கு இவனை யாராச்சும் கொஞ்சுவாங்களா, அடிக்க தானே செய்வாங்க அப்படின்னு நடேசன் சொல்கிறாங்க. போதும் அங்கிள், நடந்தது என்னன்னு தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு அடிக்கிறீங்க, எனக்காக தானே அவர் இதெல்லாம் செஞ்சாரு அப்படின்னு சொல்லவும், நிலா இந்த தடவை நீ அவனுக்கு சப்போர்ட்கெல்லாம் வராதப்பா, நீ தானேப்பா கஷ்டப்பட்டு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சி அந்த பணத்தை போய் கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கிட்டு வந்து கஷ்டப்பட்டு இவனை வெளியில் எடுத்த உன் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியெல்லாம் உனக்கு எவ்வளோப்பா அசிங்கமாக இருந்திருக்கும். யாரோ ஏதோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அவசரப்பட்டு பணத்தை திருடிட்டான். அப்படி ஏதாச்சும் அசிங்கப்படுத்தினாங்க அப்படின்ற விஷயத்த எங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருந்தா கூட எல்லாரும் சேர்ந்து எங்கேயாச்சும் கடன் வாங்கிட்டு வந்து உன்னை அந்த கம்பெனியில் கெத்தாக உட்கார வச்சிருக்கலாம். ஆனால் இவன் பண்ண விஷயம் இப்போ ரெண்டுமே எல்லாம் அசிங்கமாக நிற்குது. இப்போது அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் என்ன பேசுவார், இதோ ஒரு வார்த்தை தப்பாக சொல்லிட்டேன்னு உடனே பணத்தை எடுத்துகிட்டு வந்து ரெடியாக கொடுத்தான், ஆனால் அந்த பணத்தையே எங்கேயும் திருடிட்டு வந்து கொடுத்துருக்கான், இவெல்லாம் என்ன புருஷன்னு உன்னை தானே தப்பாக பேசுவாங்க, இதெல்லாம் உனக்கு தேவையாப்பா, இவனால் உனக்கு எங்கேயுமே நிம்மதி இல்லைப்பா நிலா, நான் முடிவு பண்ணிட்டேன்,
இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் நீங்கள் இருக்கணுமான்னு இப்போ தான் எனக்கு புரியுது. இவனுங்கெல்லாம் எந்த ஜென்மத்திலையும் திருந்த மாட்டாங்க. தோ இவனுக்காக தானே நீ இங்கே இருக்கணும்னு ஆசைப்படுற. எங்கேயாச்சும் நீ போய் சந்தோஷமாக இருப்பா நிலா. எதுக்கு இவனுங்கெல்லாம் உன்னை ஒரு ரவை கூட மதிக்கிறதே கிடையாது. இவன் இஷ்டத்துக்கு இவன் லாட்ஜு பொண்ணுங்களை கூட்டிகிட்டு சுற்றிட்டு திருமா, இவன் போய் சொல்லி திருடிட்டு தெரியுமா? எதுக்குப்பா நிலா நீ இந்த வீட்டிலேருந்து எங்களுக்காக நல்லது செய்கிறேன்னு கஷ்டப்பட்டுட்டோம். இதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இருந்துட்டு போகிறாங்க. எப்படி வேணாலும் இருக்கட்டும் அவங்க வாழ்க்கை. தோ அவன் அடுத்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போகிறான். நானும் சந்தாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். இன்னும் 2 பொண்ணுங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. நீ எதுக்குப்பா அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணணும்? பேசாமல் நீ இப்போவே உன் வேலையை பார்த்துட்டு போப்பானிலா. நீ ஆச்சும் சந்தோஷமாக இருப்ப. நாங்கள் எல்லாரும் கஷ்டப்படுறத விட எங்களோட சேர்ந்து நீ அதுக்கு கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுமோ, அண்ணன் வேண்டாண்ணே, இன்னொரு வார்த்தை நிலாவை பார்த்து அப்படி சொல்லாதானே அப்படின்னு சோழன் ஒரு பக்கம், நீ பேசாத வாயை மூடுறா. இருக்கிற கோவத்தில் நான் தான் உன்னை இப்படி பண்ணியிருக்கணும், அப்பா அடிச்சிட்டாருன்னு பேசாமல் அமைதியாக இருக்க. அமைதியாக போயிடு, என் கண் முன்னாடியே நிற்காத. அவனுக்கும் உனக்கும் என்னடா வித்தியாசம்? உங்களெல்லாம் என் தம்பின்னு சொல்லிக்கவே ரொம்ப அசிங்கமாக இருக்குடா உங்களெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு திட்டிக்கிட்டே இருக்காரு சேரனுமே. அண்ணன் போதும் நிறுத்துங்கண்ணே, நீங்களும் ஏண்ணா அப்படின்னு. இல்லைப்பா நிலா அப்படின்னு சொல்லிட்டு சேரேன்னு சொல்கிறாரு. அண்ணன் பேசாதீங்கண்ணா, எல்லாம் தெரிஞ்சு சோழன்கிட்ட நான் பேசி எல்லாமே ஓகேன்னதுக்கு அப்புறம் தான் நான் இங்கே வந்திருக்கேன். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் எங்கேயும் போயிட மாட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இங்கே தான் இருப்பேன். சோழன் யாருக்காகண்ணே கஷ்டப்பட்டாரு? எனக்காக தானே கஷ்டப்பட்டாரு. அவரை ஏன்னா நீங்கள் அடிக்கணும்? நான் அசிங்கப்பட்டு நின்னாட உடனே அவர் திருடினா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போகும், அவருக்கு கெட்ட பேர் வரும். இதெல்லாத்தையும் தாண்டி என்னோட மான மரியாதை முக்கியம், நான் அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு சோழன் திருடிட்டு வந்திருக்காரு. இதை தானே நம்ம யோசிச்சு பார்க்கணும். அவர் திருடினது மட்டுமே தப்புன்னு சோழன் மேலேயே எப்படின்னா நம்ம பழியை தூக்கி போட முடியும்? அவருடைய பாயிண்ட் ஆஃப்லேருந்து பணம் திருடினதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு சண்டை வந்துச்சு. ஸோ அடித்தாங்க, திரும்பவும் அவரை கூட்டிகிட்டு வந்தோம். எல்லாம் சரிதானே. ஆனால் அவர் பணம் எடுத்த விதத்தை வச்சு பார்த்தா எனக்காக தான் எடுத்திருக்காரு, நல்லதுக்காக எடுத்திருக்காரு. திருநது தப்பு, ஆனால் ஒரு நல்ல விஷயத்துக்காக எடுத்திருக்காரு. இதெல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து தான் நான் சோழனை அவர் ஓனர்கிட்ட போயிட்டு கூப்பிட்டுட்டு போய் பேசி சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்திருக்கேன்னு. கஷ்டப்பட்டு சோழனை அவருடைய மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி யாருமே பேசாதீங்க அப்படின்னு நீலா சொல்லிடுறாங்க. அவ்வளோதான் நான் சொல்வேன். இனி யாருமே சோழன்கிட்ட கோவப்பட்டு பேசக்கூடாது. ஏன் பல்லவன் கூட அவனுமே வேணும்னு இதை எதுவும் செய்யலை, இப்படி நடக்கும்னு அவனும் எதிர்பார்க்கல. அவங்க 2 பேரும் தப்பு பண்ணியிருக்காங்க தான், அதுக்கு அவங்களுக்கு போதுமான தண்டனை கிடைச்சிருச்சு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவங்க அசிங்கப்பட்டு வந்துட்டாங்க. இதுக்கு மேலே வீட்டில் இருக்கிற நாம்பளும் அவங்க அசிங்கப்படுத்தி பேசினா வெளியில் அவங்க போகிற இடத்துல அவங்களுக்கு எப்படின்னா கொஞ்சமாச்சும் மரியாதை இருக்குமா? அதுவும் சோழன் 4 இடத்துக்கு வண்டி ஓட்ட போறவர், அவரோட நிலைமை என்ன ஆகும்? வீட்டிலேயே நம்ம இப்படி பேசினா வெளியில போற அவரை கஸ்டமர்ஸ் எல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? அதே மாதிரி தான் பல்லவனும் காலேஜ்லலாம் அவனை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? அதனால தானே நாம் அவங்கக்கிட்ட நல்லா நடந்துக்கணும். எல்லாத்தையும் எதிர்த்து வெளியில் யாராச்சும் சொன்னால் கூட வீட்டில் இருக்கிற நாம தானே ஆறுதல் சொல்லணும். நாமளே இப்படி பேசினா அவங்க எல்லாரும் எங்கே போவாங்க? ப்ளீஸ்ண்ணே, எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்கக்கிட்ட கோவப்படாமல் நல்ல விதமாக நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா நிலா, நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஓவராக இடம் கொடுக்குறப்பா. அவங்க திரும்பவும் இதே மாதிரி தான் பண்ணிட்டு வந்து நிற்பானுங்க. அவனுங்களை ஏம்மா நீ மன்னிச்சு விடுற? நீ ஏம்மா எல்லாத்தையும் தலையில் தூக்கி பாரத்தை சுமந்துக்கிற? விடுப்பா நிலா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஆனால் விடுண்ணா, அவங்க தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே அப்படின்னு பாண்டி சொல்கிறாரு. நீ அமைதியாக இருடா, உனக்கும் அந்த நிலா தாண்டா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. உனக்கு வானத்துக்கிட்டே எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியாது, ஆனால் நிலா தான் உனக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியையும் கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்காரு. அவங்கள நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனால தானே நான் வானத்தியை விலகிட்டு நம்ம குடும்பத்தை தான் நம்ம பெருசாக நினைக்கிறேன்னு உனக்கு புரியலையாண்ணே? நான் நம்ம குடும்பம் நீங்கள் மற்றவங்க எல்லாரும் முடிவு பண்ணுறதுனால தான் உன் குடும்பத்துக்கிட்ட தான் நீ இருக்க, உன் குடும்பத்தை தவிர என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்னு அதுக்கு தானே நான் கோவப்படுறான். எனக்கு நீங்கள் எல்லாரும் முக்கியம் தான், அவளையும் தாண்டி அதனால தான் நான் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். எங்களுக்குள்ள அதனால தான் பிரச்சனை வருது, அதெல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ இதெல்லாம் பற்றி கவலைப்பட்டுட்டு இருக்காதானே? தோ அன்னைக்கு பொங்கல் வைக்க வரும்போது கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க, பொண்ணு பார்க்க வர சொன்னாங்க, கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்குறா. ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு வந்து அவள் தங்க எங்கே இடம் இருக்குது? நான் வேண்டா அப்படின்னு சொன்னேன், இப்போதைக்கு கல்யாணம் வேண்டான்னு. பிடிவாதமாக அவள் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு போனான். அதனால தான் நான் அன்றைக்கி பொண்ணு பார்க்க கூட வராமல் நின்னேன். புரிஞ்சுக்கோண்ணே, இவங்கள வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறாங்க. இவங்கள வீட்டை விட்டு வெளியில் போக சொல்ல அவள் யாருன்னு? இவங்க ஏன் போகணும்? சோழனும் இவங்களும் சேர்ந்து ஒன்றா இந்த வீட்டில் வாழணும். இவங்களுக்கு அடுத்தது தான் எல்லாருமே இந்த வீட்டுக்குள்ள
மற்றபடி நான் அவள் மேலே பாசம் இல்லாமையோ இல்லை கோவத்துலையோ அவளை வெறுக்கலைன்னா அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நிலா இருந்துக்கிட்டு. என்ன சொல்கிறீங்க பாண்டி அப்படின்னு. ஆமாங்க, நிறைய விஷயங்களில் அவளுக்கு உங்கள் மேலே பொறாமையாக இருக்குது. உங்களுக்காக நாங்கள் நிறைய பண்ணுறோம், நீங்கள் இந்த வீட்டுக்காக நிறைய செய்கிறீங்க, உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறது, இதெல்லாம் அவளுக்கு பொசிஷனவஸாக இருக்குங்க. நானும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறவ தானே, அவங்க பேச்சை மட்டும் எல்லாருமே கேட்குறீங்களா அப்படின்றது அவளுக்கு ஒரு சின்ன ஈகோங்க. அதுக்கு தான் எங்களுக்குள்ளே சண்டை வந்துட்டுருக்கு. இப்படி இருக்கிறவ கிட்டே நான் எப்படி குடும்பத்துக்காக பேசவா இல்லை அவளுக்காக பேசவா, நீங்களே சொல்லுங்கள். 2 சைடை விட்டு கொடுக்காம பேசுறதுனால தான் எனக்கு இல்லை சண்டை வருது. அதை நானே சமாளிச்சுப்பேன். போக போக அவள் எல்லாத்தையுமே புரிஞ்சுப்பா. நீங்கள் எங்களை நினச்செல்லாம் கவலைப்படாதீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டி சொல்லவும், சரி இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு அவர் கூட ரொம்ப அதிர்ச்சி தான் ஆகுறாங்க. அண்ணனே நீங்களே அவங்கள வீட்டை விட்டு போக சொல்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமான ரொம்ப தப்புண்ணே. அவங்க இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, அவங்க இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு பாண்டியும் சொல்கிறாரு. சரிண்ணே எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியாயிடுறாரு. வானதி யாரடா, நிலாவை பற்றி சொல்ல, அவளுக்கு என்ன தகுதி இருக்குது நிலாவை பற்றி பேச? நிலா கால் தூசிக்கு கூட சமாதானம் ஆக மாட்டா. அவ குடும்பத்துக்காக பார்த்து பார்த்து செய்கிற நிலா எங்க குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்கிறோம். வானதி எங்கடா? இங்கே பாருடா பாண்டி, சொல்கிறேனே இல்லைன்னா தப்பாக நினச்சிக்காத. அவகிட்ட ஏகப்பட்ட குறைகள் இருக்குது, அது எல்லாத்தையும் நீ சரி பண்ண பாரு. எங்களை பற்றி நீ யோசிக்காத. அண்ணனோ நிலாவோ அவங்கள எல்லாரையும் பற்றி நான் யோசிக்கிறேன். நீ அவளை பற்றி மட்டும் யோசி. அவளுக்கு சொல்லி புரிய வை. அவள் உனக்கு முக்கியம் அப்படின்னா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம குடும்ப சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து நடந்துக்கிற பொண்ணாக அவள் இந்த வீட்டுக்கு வரணும். அதை எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் பாண்டிக்கிட்ட அந்த பொண்ணை மாற்றி கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற அறிகுறியை சொல்கிறாரு. எடுத்து சொல்கிற அளவுக்கெல்லாம் தம்பியோட வாழ்க்கையில் பெரியவர் ஆயிட்டுக்கிறாரு அப்படின்னு சோழன் நீலா இதை நினச்சி சந்தோஷம் படுறாங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காது இருக்கிற பாசமான குடும்பத்தை விட்டு நீலாவுக்கு பிரிஞ்சு போக மனசே இல்லை. ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. நம்ம கோர்ட்டில் இயரிங்க நினச்சி இதோட அந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது? நிலா எப்படியோ ஒரு வழியாக சமாதானப்படுத்தி எல்லார்கிட்டையும் பேசி சோழனை இந்த வீட்டில் இருக்க வச்சுட்டாங்க. சோழன் பண்ணது தப்பில்லை அப்படின்னு அவர் பண்ண எல்லாத்தையுமே எல்லாருமே புரிஞ்சுக்கவும் செஞ்சுட்டாங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது? நிலா கோர்ட்டில் அடுத்து என்ன சொல்ல போகிறாங்க? டிவோர்ஸ் எனக்கு வேண்டாம், நான் சோழன் கூட சேர்ந்து வாழ போகிறேன் அப்படின்னு முடிவெடுக்க போகிறாங்களா? என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.